ஆண்களுக்கான மர நோட்ட போட்டியை நம்ம முடிச்சிட்டு இப்போ பெண்களுக்கான மர நோட்ட போட்டியில் கலந்து கொள்கிறோம். நீங்கள் எந்த இடமால்? ஆ எத்தனை வயசு பிள்ளைக்கு? 11. 12. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடணும் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ தூரம் ஓடணும் தெரியுமா? ஓடுவீங்களா? முதலாவது போகிறோணுமா? சரியா? வாழ்த்துக்கள். பிள்ளைக்கு எத்தனை வயசு? எங்கே எரிவில் தானே? என்னம்மா ஓடுவீங்களா? இதுக்கு முதல்ல ஓடிருக்கீங்களா? எத்தனையாவது இடத்தை பெற்றிருக்கீங்க? 4வது வந்துருக்கீங்க. இந்த முறை என்ன மாதிரி முதலாவது வாரத்துக்குரிய வாய்ப்புகள் இருக்குதா? முதலாவது இடத்தை பெறணும், நீங்கள் வெற்றி பெறணும் மட்டும் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்கிறோம். சரியா? பிள்ளை என்னம்மா சும்மா இருக்கீங்களா? எப்படி ஓடுவீங்களா? இதுக்கு முதல்ல ஓடிக்கிங்களா? ஓடலையா? இதான் முதல் தரம். எத்தனையாவது இடத்தை பெறணும் மட்டும் ஓடுறீங்க? முதலாவது இடத்தை பெறணும். ஓகே, அந்த எய்மோட நீங்கள் ஓடுங்க. சரியா? உங்களுக்கு வெற்றி பெற வேணும். வாழ்த்துக்கள். என்ன பேர் உங்களுக்கு? அப்சனா. என்னம்மா இப்போ ஓடுற இடமெல்லாம் தெரியுமா? ஏற்கனவே கலந்து கொண்டிருக்கீங்களா? இதான் நான் ஃபஸ்ட் தரேன். சரி, உங்களோட பேர் என்ன? அக்ஷனா. ஏற்கனவே ஓடிக்கீங்களா நீங்கள்? இல்லை. இதான் நம்ம உங்களை முதல் தரேன். எத்தனை வயசு உங்களோட? 11. என்னம்மா ஓடி முடிப்பீங்களா? முடிப்பீல். சரியா, வாழ்த்துக்களா. உங்களோட பேர் என்ன? சதுர்சனா. ஏற்கனவே ஓடிக்கீங்களா? இல்லை. இதான் நான் உங்களுக்கு முதல் தரேன். எத்தனை வயசு உங்களுக்கு? 12. ஓடி முடிப்பேலா? முடிப்பேல். அங்கே பின்னு குழஞ்சிட்டீங்களே. உங்களோட பேர் என்ன? நீங்கள் ஓடிக்கல ஏற்கனவே? எத்தனாயிரம் ஓடிக்கல? 4,000 ஓடிக்கல. என்னம்மா இதில் ஜெயிப்பேலா? சரி, வாழ்த்துக்களா. உங்களோட பேர் என்ன? நீங்கள் ஏற்கனவே ஓடிக்கலா? எத்தனையா வந்தீங்க? 6வது வந்தீங்களா? அப்போ இதில் முதலாவது வருவீங்களா? சரி, வாழ்த்துக்கள். சரியா? உங்களோட பேர்? டெனிஸ்கா. நீங்கள் ஏற்கனவே ஓடிக்கலா? எத்தனையா வந்தீங்க? 7வது. இந்த மாதிரி என்னம்மா ஓடி ஜெயிப்பீங்களா? சரி, முதலாவது வாரத்துக்கு வாழ்த்துக்கள். சரியா? உங்களோட பேர்? துஷானா. நீங்கள் ஏற்கனவே பங்கு வெட்டிக்கல இந்த நிகழ்ச்சியில்? எத்தனையா வந்தீங்க? 5வது. முதலாவது வரணும் இந்த முறை. சரியா? வாழ்த்துக்கள். பிள்ளையர் பேர்? ஜஸ்மிதா. நீங்கள் ஏற்கனவே ஓடி பங்கு வெட்டிக்கலா? இல்லையா? இதான் முதல் தரம். அப்போ என்னம்மா ஓடுவீங்களா? கான்ஃபிடன்ஸ் அறிக்கை. சரி, வாழ்த்துக்களா. பிள்ளையர் பேர் என்ன? டிக்ஸிகா. ஏற்கனவே நீங்கள் பங்கு வெட்டிக்கலா? இதான் முதல் தரம். சரி, வாழ்த்துக்கள். சரியா? பிள்ளையர் பேர்? நீங்கள் ஏற்கனவே ஓடிக்கல்வா? எத்தனையா வந்த நீங்கள்? ஸ்கூலால் 2வது 3வது வந்து விளையாட்டுகளத்தால் முதலாவது வந்தீங்கல்ல. அப்போ இதில் முதலாவது வரும் இல்லை பாப்பண்ணே. வாழ்த்துக்களா. எல்லா வீராங்கனைகளுடன் கழிச்சாம எல்லா வீராங்கனையிலும் கிட்டத்தட்ட ஒரு 15 வயதுக்கு குறைந்த வீராங்கனைகள் தான் இந்த போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. ஒரு சில பிள்ளைகள் இதில் இப்போ தான் கலந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் ஏற்கனவே கலந்து கொண்டு முதல் 2, 3ஆம் இடங்களை பெற்ற வீராங்கனைகளும் இருக்கிறாங்க. இப்போ ஆண்களுக்கு வழங்கின அதே ஆதரவு வழங்குறதுக்கு எல்லாரும் இப்போ வந்திருக்காங்க. போட்டியில் பங்கு பெற்றாக்களை விட அதுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் இருந்தால் தான் அந்த போட்டி சிறப்பாக நடக்கும். பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போட்டி ஸ்டார்ட் ஆகிடும். இது ஒரு குறுகிய தூர ஓட்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அவங்களோட வயசுக்கு அது ஒரு பெரிய சாதனையாக இருக்குமென்று நினைக்கிறேன். அநேகமாக சின்ன பிள்ளைகள் தான் கூட பங்கு பெற்றாங்க. அவங்கள ஊக்குவிக்கிறது நம்மளோட கடமை. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் போட்டி ஆரம்பமாகிறதுக்கு எல்லா இதுவும் தயாராகி கொண்டிருக்கு. சரி, போட்டி ஆரம்பிக்கப்பட்டது. பார்ப்போம். பிள்ளைகள் எல்லாம் கடும் வெறுப்பாக போய் கொண்டிருக்காங்க. பாப்பமே யார் ஃபஸ்ட்டாக வாரா யார் லாஸ்ட்டு வாராண்டு. விளையாட்டு போட்டி ஆரம்பமாகிடுச்சு. ஆனால் பிள்ளைகள் பொருந்தூர் ஓட்டம்னு நினைச்சிட்டாங்க போல கடும் வேகமாக போய் கொண்டிருக்காங்க. இந்த இவன் கடைசியாக வர ஆளாக இருக்காவு. இந்த ஒரு சின்ன பிள்ளை ஓடிக்கொண்டிருக்காவு. என்ன இருந்தாலும் இந்த சின்ன வயசில் தங்களுடைய திறமையை காட்டணும் வெளிவாரது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த அதுக்கிடையில் பிள்ளைக்கு தண்ணி ஊற்ற சொல்லித்தாவு. ஆனாலும் பிள்ளைக்கு தண்ணி ஊற்றல ஓடன்னு சொல்கிறாங்க எல்லோரும். அந்த கடைசியில் ஊற்றிட்டாங்க. இவங்கெல்லாம் நம்மளை போகலாம் நிறைய வீடியோக்கள் எடுத்து பழகிக்காங்க போல. கடும் வீடியோ ஒன்று எடுத்து போகுது அந்த பிள்ளை. ஆனால் இதில் ஓடினாக்கள் ஏற்கனவே பழைய ஆக்கள் குறைவு தான். நிறைய பேர் புதாக்கள் தான். இந்த பிள்ளைலாம் புதால் பிள்ளை தான் இருந்தாலும் ஓடுறாங்க. இந்த பிள்ளையெல்லாம் ஏற்கனவே ஓடுன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.
எல்லா பிள்ளைகளையும் ஓடையெல்லாம் ஓடுது அப்பயும் அவங்க எல்லாரும் ஓடு 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 ஓடுன்னு சொல்கிறாங்க. வந்து இப்போ பேரண்ட்ஸுக்கு வெற்றி வரணும்ன்ற ஒரு இதுதானே, பேரண்ட்ஸுக்கு வந்து வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க. ஆனால் பிள்ளைகள் வந்து கலந்து கொள்றதே வந்து பெரிய ஒரு விஷயம். வெற்றின்றது வந்து இறுதிப்படி, கலந்து கொள்றதா முதல் படி வைக்கிறதா எப்பயுமே கஷ்டம். இந்த பொடியன் வந்து பிள்ளைக்கு தண்ணி ஊற்றுறது பொடியன் ஓடி வாரார். என்னென்னா பிள்ளைகள் ஓடுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்வையாளர்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது. இப்போ இந்த பிள்ளை தான் வந்து 3வது ஓடிக்கொண்டிருக்காவோ. கடைசி நேரத்தில் எத்தனை வருவான்னு தெரியல, பார்ப்போம். கடைசி நேரத்தில் எத்தனை வருவான்னு தெரியல, பார்ப்போம். ஓடுங்க முதலாவது வரணும், அதை நினைச்சு ஓடுங்க. இதான் வந்து இரண்டாவது வரும் வீராங்கனை 112 என்ற இலக்கத்தை உடையவராக காணப்படுகிறாரு. இப்போ இரண்டாவது இடத்தை தான் இப்போ பிடிச்சி போகிறாங்க. முதலாவது இடத்தை பிடிக்கிற ஒரு சிறிய வீராங்கனை. ஆனால் பொம்பளை பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஓடுறது இலகுவாக இருக்கும் வேண்டாம். அதுக்கு மேலே இப்போ வயசு 13, 14, 15 தாண்டு வேண்டாம் ஓடுறது கொஞ்சம் இல்லை, ரொம்ப கஷ்டம். தற்பொழுது பார்த்தா நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம். சரியாக ஐயனார் கோயில் வீதியினூடாக 2 வீராங்கனைகளும் யார் முந்துவது என்ற பல பரீட்சையை இங்கே நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம் யார் இதில் வின் பண்ணுவாண்டு. ஆனால் வீராங்கனைகளுக்கு இடைஞ்சல் கொடுக்காம ஓடணும், அது ஒரு ஒன்று இருக்குது. முதலாவது போன பிள்ளை, 2வது அம்மா இருக்கு. அந்த பிள்ளைய காட்டுங்க, வடிவா காட்டுங்க. இதுதான் முதலாவது போன பிள்ளை. இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-11 வயது தான் இருக்கும் போல நினைக்கிறேன். சிறிய வீராங்கனை தான். பார்ப்போம் அடுத்த முதலாவது வீராங்கனை நம்ம போய் பார்ப்போம். அவங்களோட அம்மாக்கள் புஷ் பண்ணி கொண்டே இருக்காங்க. ஓடு 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 கொண்டு அவங்களோட அம்மாவும் அவங்களோட சித்தியும் புஷ் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ஹாய் இப்போ 112வது இலக்க வீராங்கனை முதலாவது இடத்தை பிடித்து போய் கொண்டிருக்கிறார்கள். கண்ணகி மகா வித்தியாலயத்துக்கு பக்கத்தால் நாங்கள் போய்கொண்டிருக்கோம். இதில் வந்து முதலாவது இடத்தை பெறும் வீராங்கனை இவவா தான் இருக்குமான்னு தெரியும். ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம சொல்லல, அது சில நேரம் இவன் மயங்கி தாவண்டா பின்னுக்கு வரவங்க முந்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால் நாங்கள் இப்போ வரைக்கும் 1வது 2வது என்ற வீராங்கனைகளை நாங்கள் குறிப்பிடையிலாது. ஏன்னா அதான் நீங்கள் கடைசி ஆண்களுக்கான போட்டியில் பார்த்துருப்பீங்க, எந்த இடத்துல வச்சு அவர் ஓட பிடிச்சாருன்னு பார்த்துருப்பீங்க. கண்ணையம்மன் ஆலயத்துக்கு முன்னால் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். முதலாவது வந்த பிள்ளை போய்கொண்டிருக்கோம். 2வது பிள்ளை இப்போ வந்து கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தூரம் தான், கணக்கே இல்லை. 50 மீட்டர் தூரத்துக்குள்ள போய்கொண்டிருக்கோம். சின்ன பிள்ளை தான், அவன் ஓடக்கூடிய மாதிரி தான் போய்கொண்டிருக்கிறாவோ. 3வது வரும் வீராங்கனை அவன் ஒரு 100-150 மீட்டர் தூரத்துக்கு அங்கே வந்து கொண்டிருக்கா. வேணே பாருங்க எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறாவண்டு. அவர் வெற்றி இலக்கை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கோட ஓடிக்கொண்டிருக்கிறாவோ. அது போமேண்ணே 1, 2, 3வது இலக்கங்களை வர வீராங்கனையில் காட்டு. 4வது வர பிள்ளை இந்த பக்கத்தில் வந்தது நடந்து வர 7வது கட்டத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. கஷ்டம் கலைக்கப்பட ஓடணும். 2வது வரும் வீராங்கனை இவதான். நிறைய தூரம் இல்லை, ஒரு 20 மீட்டர் தூரத்துக்குள்ள வந்து கொண்டிருக்காங்க. இவங்களால முடியும், நினைச்சா ஓடலாம். குளுக்கோஸை அவங்களோட சித்தியும் அம்மாவும் கொடுத்திருக்கிறாங்க. குளுக்கோஸை கொடுத்து அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வழங்கி கொண்டிருக்கிறார். உன்னால் முடியும் என்று அவங்க கூறிக்கொண்டிருக்கிறாங்க. ஓடுங்க நினைச்சா வின் பண்ணலாம், கொஞ்சத்துக்குள்ள. தற்போது கூட அந்த வீராங்கனை தான் முதலாவது இடத்தை வந்து கொண்டிருக்காங்க. டிஎஸ்ஓபி ஸ்டடியால் இப்போ போய் கொண்டிருக்கி முதலாவது போகிற வீராங்கனை இவதான். 2வது வரும் வீராங்கனை நிறைய கேப் எடுத்தாங்கப்பா. ஏற்கனவே குறைய கேப்லாம் இருந்தவை, ஏற்கனவே இப்போ சளைச்சிட்டாவு. கொஞ்சம் கேப்பில் வந்தவை இப்போ நிறைய இடம் விட்டுட்டாவு. பாருங்க எவ்வளோ தூரத்தில் வராவுண்டு. இப்போ இந்த கேப்பை பூர்த்தி செய்யறன்றது இனி கஷ்டம். இப்போ 2வது இடத்தை பிடிக்கிறதுக்கு கூடிய அளவு வாய்ப்பு இருக்கு. ஆனால் 3வது வரும் வீராங்கனையும் கிட்டத்தட்ட நெருங்கிறதுக்கு வந்துட்டாவு. பார்த்தா விளங்கும். ஒருவேளை முதலாவது வர வீராங்கனை கலைச்சாவுண்டு ஆய்வுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் 2வது வர வீராங்கனை வர சளைச்சு தான் போறாவது தவிர உத்வேகம் ஒன்று வருது இல்லை. ஆள் கொஞ்சம் சின்ன ஆள் தானே, கஷ்டம். இந்த போட்டியில் கலந்து கொண்டது பெரிய விஷயம். அவரோட வயசுக்கு இந்த போட்டியில் வந்து கலந்து கொண்டது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கு நம்ம பாராட்டணும். அப்படியே முதலாவது இடத்தை பெரும் வீராங்கனை நம்ம பார்ப்போம். முதலாவது வார வீராங்கனை வந்து இந்த வந்து கொண்டிருக்காவும். அவங்களுடைய அப்பா வந்து அவருக்கு வந்து மிக ஒரு உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்காரு. தொடர்ச்சி அவங்களோட அப்பா தான் பக்கத்தில் வந்து கொண்டே இருக்காரு. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே பின்னால வந்துருக்காரு. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த நொச்சிக்காலை அடியால் வந்து நம்ம இப்போ பென் பண்ணுறோம். அதாவது சூர்யா மில் வீதி என்று சொல்லுவாங்க இது. சூர்யா மில் வீதி என்று சொல்லுவாங்க. ஆனால் ஏற்கனவே ஆண்களுக்கான போட்டியில் 2 பேர் போட்டி போட்டு ஓடிக்கொண்டிருந்தாங்க. இந்த போட்டியில் அந்த அளவு போட்டியே இல்லை. 2வது வரும் வீராங்கனை
150 200 மீட்டர்களுக்கு அப்பால் வந்து கொண்டிருக்கிறார், பின்னால் வந்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த வீராங்கனைக்கு எந்தவித போட்டி இடையூறும் இல்லாமல் அழகான முறையில் இவை வின் பண்ணுறதுக்கு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு மிகவும் 100க்கு 200 வீத வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படுகிறது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ள கிட்டத்தட்ட 100-250 எப்பில் வருது. இருந்தாலும் அந்த அண்ணாச்சி வந்து இந்த பக்கத்தில் வந்து சொல்லி வந்து உற்சாகப்படுத்துறன்ற பேர்ல இன்னும் ஓட வைக்காரு, அதாவது கலைக்க வைக்காரு. ஒரே ஸ்பீட்ல அந்த புள்ள வந்து கொண்டிருக்கு. சரியான அது வெற்றி இலக்க நிர்ணயிச்சுது அந்த புள்ள. இப்படித்தான் ஓடி நம்ம வெற்றி வரணும் கொண்டாது நினைச்சிட்டு மைண்ட்ல பிக்ஸ் பண்ண அதே மாதிரி தான் ஓடிக்கொண்டிருக்கும். போட்டி வந்து இறுதி கட்டத்தை வந்து அடைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு கொஞ்ச தூரம் தான் இருக்கு வெற்றி இலக்க அடைகிறது. இறுதியாக வந்து இந்த வீராங்கனை வந்து வெற்றிக்காவும் இப்போ இரண்டாவது வந்த வீராங்கனையும் வந்து இப்போ அவர் தன்னுடைய ஓட்டத்தை வந்து முடிச்சிட்டாவும். இப்போ மூணாவது வீராங்கனை வந்து இப்போ வந்து கொண்டிருக்காவும். இந்த பிள்ளை தான் மூணாவது வீராங்கனையாக வந்திருக்காவும். அதை 112ஆம் இலக்கத்தை அணிந்து ருபாலினி அவர்கள் சட்டமன்றோடு நீங்க ரெண்டாவது இடமே வந்து நீங்க அதாவது முதலாவது தடவையாக ஓடி இரண்டாவது இடத்தை பிடிச்சீங்க. உங்களை கலைக்கலையா எல்லாரும் வாங்க கலைக்கு போயிருக்காங்க. கால் மட்டும் எத்தனை வயசு உங்களுக்கு? 11 வயசு. 6. அடுத்த முறை கலந்து கொண்டுதான் வரும். அடுத்த முறை போயிடா ஏரியா நில்லு, இந்த பைக்கை தள்ளிட்டு போகணும். அது கடையால முடிஞ்சிடா எப்படி இந்த பைக் தள்ளிட்டு போக சரியா போய் அடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போகணும். ஓகே